வெல்கம் டு ஆல். இன்னைக்கு பஃபலோ மாடு மூவி ரிவ்யூ பண்ண போகுது. மாடு எதுக்கடா தியேட்டர் பக்கத்து போச்சு அப்படின்னு கேட்டா, அன்னைக்குல போய் புள்ள மேய்ஞ்சி விடாமுயற்சி போஸ்டர் மேய்ஞ்சி இங்க கக்க வந்திருக்கு. மாடு மேய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்றத விட மாடுகள் மேய்ஞ்சிச்சு. அதுல நம்ம ஏகே, அல்டிமேட் ஸ்டார், கடவுளே, வேற எதை சொல்லி சண்டையை மூட்டி விட வேணாம், பத்மபூஷன் அஜித்குமார் அவரோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் நம்ம டீம்ல இருக்காது. அவர் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கெட்ட போட வந்துகிட்டு இருக்காரு. வாடே. ஏகே ஃபேன் இவர் நான் தான் படத்துக்கு போனோம். இப்போ ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். இத்தனை நாள் வெயிட் பண்ணி படம் ஒரு தலை ஃபேனாக நீங்கள் படம் பார்த்துருக்குற. படம் நல்லா நாளுன்னு சொல்லாதீங்க, வருஷம்னு சொல்லுங்க. கரெக்டு தான். சரி, இத்தனை வருஷமா காத்திருந்து படம் பார்த்துருக்குறீங்க. இந்த படத்தில் என்ன இருக்குது? படத்தில் என்ன இருக்குங்கிறத விட கோயிலுக்கு போய் தரிசனம் பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா அதாவது படத்தில் என்ன இருக்குன்னு தான் கேட்டேன். படத்தில் என்ன இருக்கு? அஜித் ஃபேனா நீங்கள் வந்து சொல்லுங்க. ஒரு அஜித் ஃபேனா எனக்கு படமே பிடிச்சிருக்கு. கதை பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து கதை எடுத்திருந்தாலும், ஆனால் நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ கொண்டு போனவார் என்னை ஒரு ஸ்டேஜில், அது ரொம்ப எப்படியே பிரேக் டவுன் ஆகி படத்தை. எப்போவுமே படத்துக்கு போகிறதுனா இப்போ 10 மணி ஷோ, 10:15 ஷோ, 2:15 ஷோ, 6:15 ஷோனா ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் முன்னாடி போங்கிறது கிடையாது. படம் 10 நிமிஷம் இருக்குன்னா அப்போதான் இங்கே கிளம்பி போவோம். எல்லா படமுமே படத்துக்கு போய் ஒரு 10 நிமிஷம் ஓடினதுக்கு அப்புறம் தான் உள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படமும் அதே மாதிரி தான். அஜித் இப்படி கியரை போட்டு வண்டியை கொண்டு போனதுலேருந்து தான் நாங்கள் படத்தையே பார்க்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு சுற்றி இருக்கவங்க கத்துறது மட்டும்தான் காதில் இருந்துச்சு, வேற எதுவுமே கேட்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எனக்கு புரியலை, வளவளன்னு பேசாமல் கதைக்குள்ளே போவோம். கதை படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1997 அஜித்தோட பிறந்த நாள் முடிஞ்சு மறுநாள் ரிலீஸ் ஆன படம். மே 2 பிரேக் டவுனுங்கிற படம். ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஹாலிவுட் படத்தோடது வந்து 70% இருந்தாலும் இந்த படத்தோட குழு 30% போட்டாலும் அந்த 30% எஃபோர்ட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு ஓகே தான். எந்த சேனலில் பார்த்தது? கதாநாயகனா அஜித்குமார், கதாநாயகியா நம்ம த்ரிஷா. நான் த்ரிஷா காண்டி தான் படம் பார்க்குறேன். நான் வந்தப்பா அவன் என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவரோட பழைய முன்னாள் ரசிகராக இருந்தால் அர்ஜுன் இருக்காரு. அர்ஜுன் அவர் தான் வந்து அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறாரு. படம் எப்பயும் போல நம்ம தமிழ் சினிமாவில் இந்தந்த சீனில் இந்த இது வரும் அப்படின்றத ஈஸியாக கணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவு கணிக்கக்கூடிய, ஓரளவுக்குலாம் நல்லாவே கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தலைப்படம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை, அதை எப்படி அவர் சால்வ் பண்ணார், எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதுல தான் படமே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு அமைதியாகவே போச்சு படம். ஒரு அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான அந்த மியூசிக்கும் ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அனிருத்துங்க சும்மா கொத்து புரட்டாலேருந்து எடுத்து ஒரு பிஜிஎம் தூக்கி போட்டாலும் அப்படி தேட்டரில் சும்மா கத்தரை வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. இந்த டாக்டர் படத்தில் மாதிரியே ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, நோட் பண்ணியா? நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் சாங் அது நல்லாவே ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய லெவலில் அஜித்தோட டான்ஸாக இருக்கட்டும், அனிருத்தோட அந்த பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான். அவரோட உடம்புக்கு அப்படிதான் ஸ்கின். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு பிச்சு போட்டு எதையாவது கொத்து பரோட்டா போட்டாலும் நல்லா பண்ணிட்டாரு. கொத்து பரோட்டா போடையில என்னடா இப்படி பிச்சு போடுறாங்க, அப்படி குத்துறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அதை சாப்பிடும் போது தான் தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு மியூசிக்கு. நல்லா ஓகே, ஓரளவுக்கு ஓகே. படம் எடுக்கையிலே பேசியிருப்பாங்க உங்களுக்கு, சாங்ஸை பூரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சுக்குவோம், செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்டோரியை கொண்டு போவோம் அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஃபைட்டு. ஓகேடா, அது என்னமோ சொல்கிற மாதிரி ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு படத்தில். ஓவர் பில்டப்பாக இல்லை, அது ஓகே. இந்த சண்டை காட்சிகள்லாம் ஆர்வம் இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கண்டிப்பாகவே பொருந்தும்.
சண்டை காட்சிகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. நானே அதுதான் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெகட்டிவ் சீன்ஸ்னு பார்த்தா அந்த பேங்க் சீன், இடையில ஒரு பேங்க் சீன் ஒன்று வரும், அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்டோரியில். எனக்கு எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஜவ்வாக இருந்துச்சு. அந்த ஊர்லேயே 2 போலீஸ் தான் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தன் நல்லவனா ஒருத்தன் கெட்டவனா. படத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு கேரக்டரையும் வலுப்படுத்தலாம். அந்த அளவுக்கு சும்மா அங்கனா காட்டுற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு விஷயம், வில்லன் குரூப்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள யாரையுமே அஜித் கொள்ளலை. அவங்கள தான் செத்து போகிறாங்க. படத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குதா? அதாவது படத்தை பற்றி, இந்த படம் கண்டிப்பாக ஃபேக் கலெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன் நாங்கள் மற்றவங்கள மாதிரிக்க. ஆனால் கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ண நம்பளுக்கிற வேலையெல்லாம் வச்சக்கூடாது. இந்த படம் கண்டிப்பாக வசூல் எடுக்கும். நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார்ல, ஃபோனில் பேசிக்கிட்டோம், காமெடி பண்ண தெரியல. இந்த படத்துல எங்க காமெடி வைக்கிறது? நான் தெரியாம தான் கேட்கறேன். உங்க பொண்டாட்டியை ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காரு, அந்த சீன்ல போயிட்டு நீங்க எப்படி காமெடி பண்ணி சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க? அந்த மாதிரி மைண்ட் செட்டோடலாம் சண்டைக்கு கூப்பிடுறாங்க, சண்டை போடுறாங்க உட்காந்துக்கிட்டு வைங்க. கண்டிப்பா. ஆமா, படத்தோட டியூரேஷன் எத்தனை நிமிஷம் தெரியலடா. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம், நீ ஓயாம பார்ப்பேன், ஆனா ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு 1 வீக் கழிச்சு ஃபேமிலியோட போங்க. 1 வீக் வரைக்கும் ஆட்டம் இருக்கும். ஓகே. இடையில இந்த பிஜிஎம் வரையிலலாம் ஆடியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அஜித்தேன்னு கத்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல பிஜிஎம்ல ஒரு அனிருத் இதையும் தூக்கி போட்டுருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சுட்டாங்க. ஆடியன்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரே போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லோவா அப்படியே போச்சு படம். ஒரே லைன்ல அப்படியே ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு கதை. அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அது அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் மேல அப்படியே படம் சேஞ்ச் ஆகி ஃபுல்லா ஆக்ஷன் பிளாக்கு, ட்விஸ்ட் அண்ட் டேர்னு அப்படின்ற மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் நம்ம தமிழ் படங்கள்ல பார்த்துருப்போம். அறுத பழசாத்தான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்ததுல உங்களுக்கு கொண்டாட்டம் தானே, எப்படியும் கொண்டாடிடுவீங்க தானே. எப்போதுமே தலை ஸ்க்ரீனில் தெரியறாருனாலே கொண்டாட்டம் தான். பத்மபூஷன் தலை இல்லை, சாரி. திருந்துனா சரி, கொண்ட மாதிரி எல்லாரும் திருந்துனா சரி தான். ஆக்டிங்ல ஏதாவது குறைபாடுகள்? ஓகே தான். அவர் இந்த கெட்டப் 3 கெட்டப் வச்சிருந்தாரு. என்ன சிரிக்கிற? எது கெட்டப் எனக்கு புரியல. எது கெட்டப் பண்றது? ஃபுல் ஷேவ்ல யங் பாய் மாதிரி வந்திருந்தார்ல, அது ஒரு கெட்டப்பு. அப்புறம் பெப்பர் கெட்டப்ல வந்திருந்தாரு. பெப்பர்னா கருப்பு ஹேரு, கருப்பு சால்ட் அண்ட் பெப்பரா? கடைசியிலானே சால்ட்ல இருந்தாரு. ஓகே. பெப்பர்ல ஒரு இதுல வந்தாரு, மசாலா சால்ட்ல ஒரு கெட்டப்ல வந்தாரு. அது கெட்டப்பு. நாங்க ஒன்றும் மற்றவங்கள மாதிரி அப்படிலாம் பண்ணிச்சு எதுவும். செருப்பு பிஞ்சு உனக்கு பம்புழுத்து தெரியாத நீங்க வெளியில போய் அடிச்சுட்டு சாங்கடா. திரிசா ஓகே தான். என் தலைவிக்காண்டிதாப்பா நான் படத்துக்கு வந்தேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். போய் ஒரு தடவை தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ப்ரமோஷன் பண்றேன் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது தேட்டரில் போயிட்டு அனிருத்தோட பிஜிஎம்னாலே தேட்டரில் போய் கேட்டால் தான் அது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். படம் பார்த்து அந்த ஃபீலிங்ஸ், அதுக்காண்டி தான் தேட்டரில் போய் பார்க்க சொல்கிறது. நல்லபடியாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள ஒரு ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகா ஓகோன்னு பில்டப் இல்லாமல் அடிச்சாங்க தூக்கி எறியாமல் இங்கே ஒரு கரெக்டான ஒரு என்னைய சொல்லிட்டு நீ குத்துறப்ப என்ன குத்துறாங்க? இல்லை நீ இப்போ ஒரு குத்து போட்டியே அங்கே தூக்கி எறிகிறது இல்லை, உள்ளதான் சொன்னேன். நார்மலாக 100 பேர் அடிக்கிறது, இங்கிட்டு சுற்றி அங்கே எறிகிறது, அங்கிட்டு சுற்றி இங்கே எறிகிறது, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இடையில அர்ஜுனுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி ஒன்று வச்சு அதில் அர்ஜுனோட ஃபைட் ஒன்று காமிச்சிருந்தாங்க. மிரட்டி விட்டுருந்தாங்க அர்ஜுனோட ஃபைட்டு. ஆனால் அந்த ஸ்டோரி எதுக்கு வச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியாது. இல்லை அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு மட்டமான ஃப்ளாஷ்பேக் வச்சு அவனை வில்லனா கொண்டு வந்து. பத்மபூஷன் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஜென்ரல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு நல்ல விருந்தாக தான் இருக்கும். இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.
அப்புறம் என்ன உன் பையன் எடுத்து கிளம்புங்க. இது என்ன இருக்குன்னு தெரியல. இதுல அந்த பையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி தான். பாய்.